வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.0ல டெஸ்ட் நம்பர் 22 சயின்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல் டிபெண்ட்ஸ் ஆன், அதாவது ஒரு உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் எதனை சார்ந்துள்ளது, அதான் கேள்வியை கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? அது எதனை சார்ந்து இருக்கும், அதாவது உலோகம் அப்படின்ற சொல்றோம் இல்லையா, மெட்டல், அதோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய நேச்சர் ஆஃப் மெட்டல், உலோகத்தின் தன்மையை பொறுத்து தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? உலோகத்தின் தன்மையை பொறுத்து இருக்கும். ஓகே சார், அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன, ஒளிச்செறிவுனா என்ன, ஒளியின் அதிர்வு என்ன, அதெல்லாம் இப்போ வரிசையாக பார்த்துருவோமா? இப்போ ஒளிச்செறிவு அப்படின்னு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம லைட் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒளியினுடைய துகள்கள்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோமா? இங்க இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்ஸ் இருக்குல்ல, போட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ், அதோடைய அடர்த்தி, அதாவது நம்பர் ஆஃப் செல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது தான் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட். புரிஞ்சு என்ன பேசுறோம்னு? அதாவது நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் எமிட்டட். எமிட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியேறுதல் அர்த்தம். எமிட்டர்னா என்ன அர்த்தம்? வெளியேறுதல் அர்த்தம். அப்ப எவ்வளவு போட்டோ எலக்ட்ரிக்கல் செல்ஸ் வெளியேறி இருக்கு அதை பத்தி பேசுறதா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. எனர்ஜி ஆஃப் போட்டான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ், அதாவது எனர்ஜி ஆஃப் ஒரு போட்டானுடைய ஆற்றல் என்பது எதற்கு நேர் விதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதற்கு நேர் விதத்தில் இருக்கும் அப்படின்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி அதிகரிக்க அதனுடைய ஆற்றலும் அதிகரிக்கும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? ஃப்ரீக்வன்சி அதிகரிக்க அதனுடைய ஆற்றலும் அதிகரிக்கும். இப்ப இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு மாறிலி ஆட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாறிலி தான் E = H × F. இந்த H என்ன அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதாவது பிளாங்கின் மாறிலி அப்படின்றது சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப ஒரு போட்டானின் ஆற்றல் எதற்கு நேர்விதத்தில் இருக்கும்? ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணுக்கு நேர்விதத்தில் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்களேன். which radiation has the highest penetrating power, அதாவது ஊடுருவக்கூடிய தன்மை எந்த கதிர்வீச்சுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஊடுருவக்கூடிய தன்மை எந்த கதிர்வீச்சுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 4 ரேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரேஸ் கொடுத்துருக்காங்க? ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ். கரெக்டுங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ் எது கீழே வந்துடும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கீழே வந்துடும். இது கீழே வந்துருது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா தமிழ் என்ன சொல்லுவோம்? மின்காந்த அலைகள். கரெக்டுங்களா? நம்ம லைட் படிக்கும்போது படிச்சிருந்திருப்போம். நான் இது போன டெஸ்ட்டுகள்ல ஒளியை என்னன்னு சொல்றாங்க, மின்காந்த அலைனா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அது கூடவே இது ரெண்டு என்ன வந்துருது? காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அது கீழே வந்துருது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன சார் ஆன்சர்? சின்ன படம் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ரேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஆல்பா ரேஸ். ஆல்பா ரேஸ் என்பது எதோட நின்றுச்சு பாருங்க, பேப்பரை தாண்டி கூட அதால போக முடியல. ஓகேங்களா? அப்ப நீ இது படிக்கும் போதே ஆல்பா ரேஸ் எது தான் ஊடுருவ முடியும், ஒரு காற்று தான் தாண்ட முடியும், ஒரு பேப்பர் கூட தாண்ட முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் சேர்த்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரேஸ் கொடுத்துருக்காங்க பீட்டா ரேஸ். பீட்டா ரேஸ்ன்றது எவ்வளவு தூரம் போகுது? அலுமினியம் வரைக்கும் தாண்டுது. கரெக்டுங்களா? எவ்வளவு தூரம் தாண்டுது? அலுமினியம் வரைக்கும் தாண்டுது. இதே இது காமா ரேஸ்ன்றது, அந்த காமா சோர்ஸ்ன்றது எவ்வளவு தூரம் போகுது பாருங்க, லீடையும் தாண்டி போற அளவுக்கு என்ன இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. சரிங்களா? லீட கூட ஊடுருவி போகக்கூடிய, பெனட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு, வலிமை உடையதா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? காமா ரேஸ். புரிஞ்சு நம்ம படிக்கிறோம்னு ஆன்சர் சி. சரிங்களா? எக்ஸ் ரேஸும் காமா ரேஸும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். ஆனா காமா ரேஸ் என்பது எக்ஸ் ரேவை விட கொஞ்சம் அதிகமா ஊடுருவும் தன்மை உடையதாக இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, காமா ரேஸ். அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிராக்கத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்தோம்னு நமக்கு என்ன தோணும்? கியூரி தான் தோணும். ஆனா அதுவும் கதிராக்கத்தின் எஸ்ஐ அலகு தான். ஆனா அது எஸ்ஐ யூனிட், ஒரு ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கீழே வருதா அப்படின்னு கேட்டா இல்ல. கரெக்டுங்களா? அப்ப எது சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெக்கூரல். பெக்கூரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்குரல். இதுல இன்னொரு விஷயம் ஒரு ஆப்ஷன்ல இருக்கு, அது என்னன்னு சேர்த்து படிச்சிருமா? இங்க ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சேவரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது என்ன சொல்லுது அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம உடல்ல கதிரியக்கத்தினால், அதாவது இந்த ரேடியேஷன்னால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, மனித உடல்கள்ல கதிரியக்கத்தினால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றத சொல்ற அழகுதான் இந்த சேவரட். புரிஞ்சுன்னு சொல்றோம்னு. ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், காமா ரேஸ் எக்ஸ் ரேஸ் கிட்டத்தட்ட அதிகமா ஊடுருவும் தன்மையுடையதுன்னா
எதுனாலே அதனால அது விலகல் அடையாது அப்படின்றத படிச்சோமா, ஞாபகம் இருக்கா? இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, the x-ray beam can be deflected by, அதாவது எக்ஸ் கதிர்கற்றையை பின்வரும் திசை திருப்பலாம். எது வந்து திசை திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது சாதாரணமா அதிகபட்சம் எல்லாத்தோடையும் ஊடுருவி போகக்கூடிய தன்மை உடையதான். அப்ப எது வராது, மேக்னெட்டிக் காந்த புலமோ மின்சார புலமோ என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த எக்ஸ்ரேவை டிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. டிஃப்ளெக்ட்னு என்ன அர்த்தம், நேரா போயிட்டு இருக்கத கொஞ்சம் டிஃப்ளெக்ட் பண்ணது. நம்ம ரிஃப்ராக்ஷன் படிச்சோம் இல்லையா, எவ்வளவு தூரம் விலகி செல்லுதுன்றது, அதே மாதிரி தான் அந்த டிஃப்ளெக்ட் விலகுதலுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன செய்யாது, ஆகாது. இவை ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு சரி எலக்ட்ரிக் ஃபீல்டுமே சரி இது திசை திருப்ப முடியாது. அப்ப இவை இரண்டும் இல்லை. ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ். ஓகேங்களா, அப்ப எக்ஸ்ரே பீமை எது சார் திசை திருப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மட்டும்தான், எலக்ட்ரான்ஸ் இன்சைட் தி மேட்டர், இதுதான் என்ன செய்யக்கூடியது, திசை திருப்பக்கூடியது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, லைட் இஸ் எ கைண்ட் ஆஃப் வேவ். லைட் என்பது ஒரு வகை அலை. கொடுத்துட்டாங்க, என்ன அலைன்னு படிச்சிருந்திருக்கோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு படிச்சிருந்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the wavelength of visible light ranges is about 4000. இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆங்ஸ்ட்ராம்னு அர்த்தம். சரிங்களா, ஆங்ஸ்ட்ராம்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது 10⁻⁻10 படிச்சிருந்திருப்போம் இல்லையா, அதோட ஷார்ட்கட் தான் 8⁻0 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 4000 to 7000 ஆம்ஸ்ட்ராங். which one of the following statement is false? கீழ்கண்டவற்றுள்ள எது தவறா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தமிழையும் பொறுமையா ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணிடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒளி ஒரு வகையான அலை. ஓகேங்களா, கண்ணுக்கு புலப்படும் ஒளியின் அலை நீளம் சுமார் 4000 ஆம்ஸ்ட்ராங் முதல் 7000 ஆம்ஸ்ட்ராங் வரை இருக்கும். பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? இது கேள்வி. சரிங்களா, அப்ப ஆப்ஷன் பார்ப்போமா, அல்ட்ரா வயலட் லைட் ஹேஸ் வேவ்லென்த் ஷார்ட்டர் தென் 4000 ஆம்ஸ்ட்ராங். அப்படியே நோட் பண்ணிக்கோ, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். என்னது, அல்ட்ரா வயலட் ரேஸ் அதாவது புற ஊதா ஒளியின் அலைநீளம் 4000 ஆம்ஸ்ட்ராங்கை விட குறைவானது. கரெக்ட். சரிங்களா, அடுத்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அதாவது அகச்சிவப்பு ஒளியின் அலைநீளம் 7000 ஆம்ஸ்ட்ராங்கை விட நீளமானது. ரெண்டாவது பாயிண்ட் கரெக்ட். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு டெஸ்ட் போட்டீங்க ரிவிஷன் பாக்குறீங்க அப்படின்னா டெஸ்ட் கூடிய ரிவிஷன் ஓடி தனியா வச்சுக்கோங்க. அதை நீங்க தனியா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வீக்லி ஒன்ஸ் அது கம்பல்சரி ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா, இப்ப மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சிவப்பு ஒளியின் அலைநீளம் சுமார் 7000 ஆம்ஸ்ட்ராங் ஆகும். கரெக்ட் தான். இங்க அகச்சிவப்புன்னு பார்த்திருக்கேன், இங்க சிவப்புன்னு பார்த்திருக்கேன். ஓகேங்களா, அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, ஊதா ஒளியின் அலைநீளம் சுமார் 7000 ஆம்ஸ்ட்ராங் ஆகும். கிடையாது. இங்க என்ன கொடுத்தா, புறா ஊதா கொடுத்து என்னன்னு கொடுத்திருக்கான், 4000 குறைவானது நம்ம கரெக்ட் படிச்சிருக்கோம். அப்புறம் எப்படி இங்க ஊதா ஒளியோட அலைநீளம் சுமார் 7000 ஆகும்ன்றது கொடுத்திருப்பாங்க. தப்பு. எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4000 தான் இருக்கும். அப்ப எது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட், எது தவறானது கூற்று அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, இதுல எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் ஞாபகத்தில் வச்சுக்கோ. விப்ஜிஆர், வீனா ஒய்லெட், ஐனா இண்டிகோ, பீனா ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். சரிங்களா, விப்ஜிஆர். இதுல என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா இருக்கிறதுல எதுக்கு வேவ் லென்த் அலைநீளம் அதிகமா இருக்கும் கேட்டாங்கன்னா என்ன போட்டணும்னா ரெட்னு போட்டணும். ஓகேங்களா, அதனுடைய அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கோம், ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம். அப்ப இருக்கிறதுல எது சார் கம்மியா இருக்கும், வி ஒய்லெட் கம்மியா இருக்கும். சரிங்களா, அலைநீளம் எப்படி இருக்கும்னா அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். இந்த விப்ஜிஆர்ன்ற ஷார்ட்கட். சரிங்களா, இதே இது ஒளி விலகுதல் எங்க அதிகமா ஏற்படும், அதாவது ரிஃப்ராக்ஷன் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா ஒய்லெட்ல அதிகமா இருக்கும். அங்க டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வயசுல இருக்கும். சரிங்களா, புரிஞ்சு அப்படின்னு என்ன பேசுறோம்னு. ஓகே, சூப்பர். கவனிங்க, விப்ஜிஆர் வேவ்லென்த் எங்க அதிகமா இருக்கும், பில இருந்து ஐல அதிகமா இருக்கும், ஐல இருந்து பில அதிகமா இருக்கும், பியோட ஜில அதிகமா இருக்கும், ஜியோட ஒயில் அதிகமா இருக்கும், ஒய்யோட ஓல் அதிகமா இருக்கும், ஓவோட ஆர் ரெட் கல்ல அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இதே இது ரிஃப்ராக்ஷன் விலகுதல் எங்க அதிகமா இருக்கும் கேட்டாங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே ரிவர்ஸ்ல போடணும். இருக்கிறதுலே ஒய்லெட்ல தான் அதிகமா இருக்கும். அடுத்து ரெண்டாவது இடத்துல இண்டிகோ இருக்கும், மூணாவது இடத்துல ப்ளூ இருக்கும், அடுத்து கிரீன், அதுக்கு அடுத்ததாக எல்லோ, அதுக்கு அடுத்ததாக ஆரஞ்சு, அதுக்கு லாஸ்டா இருக்கிறதுலே கம்மியா எங்க இருக்கும் அப்படின்னா ரெட்ல இருக்கும். ஓகேங்களா, அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டின் போலாம். சூப்பர். அடுத்த கொஸ்டின் கவனிங்க, which waves are used in wireless transmission? அதாவது கம்பியில்லா பரிமாற்றத்தில் எந்த அலைகள் பயன்படுகின்றன? சரிங்களா, இதுல எது கேட்குறாங்க அப்படின்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லையா, கம்பி இல்லாம அடுத்ததுக்கு தொடர்பு பண்ணக்கூடிய அதுல அது எந்த அலைகள் பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். ஆன்சர் என்ன அப்படின்னா ரேடியோ வேவ். ஓகேங்களா, என்ன ஆன்சர், ரேடியோ அலைகள். இதுல இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எதுக்கு பயன்படுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்துறாங்க. சரிங்களா, ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா.
அடுத்த கேள்வி என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க பாருங்களேன். the distance between a consecutive crest and a throw is x. சரிங்களா? the value of the wavelength of wave is, அதாவது அந்த அலையினுடைய அலை நீளம் எவ்வளவு, அடுத்தடுத்த முகட்டிற்கும் பள்ளத்திற்கும் இடையிலான தூரம் x எனில். அப்படியே படம் போட்டலாமா? அடுத்தடுத்த முகட்டுனா அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகும். மேல இருக்கிறது என்னன்னு சொல்லுவீங்க? முகட்டுன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறதுல லோயஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்? பள்ளம் அல்லது அகடுன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அகடுன்னு சொல்லுவோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய தூரம் தான் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? எக்ஸ்ன்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? நமக்கு அலைநீளம்னு என்ன அர்த்தம்? அடுத்தடுத்த அகடுகளுக்கு அல்லது அடுத்தடுத்த முகடுகளுக்கு, தொடர் அகடுகளுக்கு அல்லது தொடர் முகடுகளுக்குள்ள இடையிலான தூரம். அப்ப இது எக்ஸ்னா நம்மளுக்கு வேவ் லென்த் என்னன்னு போடுவோம்? இதுல இருந்து இதுவரை டினோட் பண்ணுவோமா? அடுத்தடுத்த அகடு அல்லது அடுத்தடுத்த முகடு, இதுதான் ரெண்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன வந்துடும் மதிப்பு? இங்க எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x என்பது வந்துடும். அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி. சரிங்களா? சிம்பிள் கொஸ்டின் தான், அவசரப்படாம தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒளி அதிர்வுகளின் பெரிய வீச்சு எதை உருவாக்கும்? லார்ஜ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சவுண்ட் வைப்ரேஷன் வில் ப்ரொடியூஸ். இது கேள்வி. என்ன அதை உருவாக்கும் அப்படின்னா, உரத்த ஒளி, லவுடு சவுண்டை உருவாக்கும். சரிங்களா? லவுட்னஸ் கூட கூட எது கூடும் அப்படின்னா, அந்த ஆம்ப்ளிடியூட், அந்த வீச்சு என்பது அதிகரிக்கும். சரிங்களா? லவுட்னஸ் கூட கூட எது அதிகரிக்கும்? வீச்சு என்பது அதிகரிக்கும். இந்த ஸ்டில் கீச்சொலி என்பது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். கீச்சொலி என்பது எதை பொறுத்து இருக்கும்? ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. இதே இது சாஃப்ட் சவுண்ட், மெல்லிய ஒலியா இருந்தது அப்படின்னா அதோட ஆம்ப்ளிடியூட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான்? லார்ஜ் ஆம்ப்ளிடியூட் கொடுத்திருக்கான். அதனால நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? உரைத்த ஒளி, அதாவது லவுட் சவுண்ட் எடுத்துக்கிட்டோம். இதே இது ஸ்மால் ஆம்ப்ளிடியூட், சிறிய வீச்சுன்னு கேட்டதால ஆன்சர் என்ன வந்திருக்கும்? சாஃப்ட் சவுண்டா வந்திருக்கும், மெல்லிய ஒலின்னு என்பது வந்திருக்கும். ஓகேங்களா? பிரிச்சு பார்க்க முடியுதா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. when a sound hits a solid surface, அதாவது ஒரு ஒளி ஒரு திடமான பரப்பின் மீது மோதும் போது என்ன நடக்கும்? இது கேள்வி. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டெஸ்ட்ல என்ன படிச்சிருந்தோம்? அல்ட்ரா வயலட் சவுண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன செய்வாங்க? அந்த சாலிட்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸை டிடெக்ட் பண்றதுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி படிச்சிருந்தோமா? லைட்டா அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு மெட்டல் பிளாக்னு படிச்சிருந்தோம். கரெக்டா? இதுல என்ன செய்யறாங்க? இது அல்ட்ரா வேவ்ஸ் அனுப்புறாங்க, அல்ட்ரா சோனிக் சவுண்ட் வேவ்ஸ் அனுப்புறாங்க. அனுப்பும் போது என்ன ஆகுது? இந்த லாஸ்ட்ல என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இது மெட்டல் பிளாக் என்பது அப்சர்வ் பண்ணுது, உள்வாங்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னாக்கா, டிடெக்ட் பண்ணுது, இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுது. கரெக்டா? ரிசீவ் ஆச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுது. இப்போ இங்க எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கிராக், அதான் இங்க கொடுத்துருக்காங்க, ஃப்ளா டிடெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு கிராக் இருந்தது அப்படின்னா அந்த ஒளி அலையால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, தொடர்ந்து டிராவல் பண்ண முடியல, திரும்ப வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணாது? டிடெக்ட் பண்ணாது, கண்டறிய முடியாது. அப்ப இந்த மெட்டல் பிளாக், இந்த திடமான பொருள்ன்றது என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணுது, டிடெக்டும் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் பார்த்தலாமா? அப்சர்வ் அண்ட் ரிஃப்ளெக்ட் ரெண்டுமே பண்ணுச்சு இல்லையா? அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இன் ஏர் மோஷன் வித் எ ஸ்பீட். சரிங்களா? ஒரு பொருளோட இயக்கம் வந்து எப்படி இருக்கா? காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிகமான, இங்க ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதிகமான வேகத்தில் ஏற்படும் இயக்கம் என்ன? ஒளியோட வேகத்தை விட அதிகமா போச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூப்பர் சோனிக் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக்லாம் ஏற்கனவே படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஒளியினுடைய வேகத்தை வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேக் நம்பர் அப்படின்னு கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? MACH நம்பர். இன்கே மேக் நம்பர் 1ன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து ஒளியினுடைய வேகத்துல போகுது. காற்றுல ஒளியினுடைய வேகத்துல போகுது. காற்றுல ஒளியினுடைய வேகம் எவ்வளவு இருக்கும்? சவுண்டோட ஸ்பீட் எவ்வளவு இருக்கும்? 331 மீட்டர் per செகண்ட் படிச்சிருந்தோம். கரெக்டா? அதோட டெம்பரேச்சர் வச்சு மாறுபடும். இது நார்மல் டெம்பரேச்சர் 331 மீட்டர் per செகண்ட் படிச்சிருந்தோம். சரிங்களா? அப்ப இந்த மேக் நம்பர் 1 அப்படின்னா இது எப்படி போகுது? 331 மீட்டர் per செகண்ட்ல போகுது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அதோட ஸ்பீட் வந்து மேக் நம்பர் 2, 3 இந்த மாதிரி போச்சு அப்படின்னா, அதாவது கிரேட்டர் than 1 போச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூப்பர் சோனிக் அப்படின்னு சொல்றாங்க. கிரேட்டர் than 1 போச்சுன்னா என்ன சொல்றாங்க? சூப்பர் சோனிக்ன்ற சொல்றாங்க. கிரேட்டர் than 5 போச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைப்பர் சோனிக் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஹைப்பர் சோனிக் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ற தெளிவா வாசித்துக்கோ. இஃப் த சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் இஸ், ஒரு சார்ஜோட எலக்ட்ரான் மதிப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்திருக்காங்க 1.6 × 10⁻⁻19 சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, நம்ம எலக்ட்ரிசிட்டி ஒரு பொருள்ல இருக்குன்னா என்னன்னு சொல்லுவோம்? மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குன்ற நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? மூவிங் ஆஃப் ஒரு எலக்ட்ரானை இங்க இருந்து இங்க நகர்த்துறதுக்கு, சரிங்களா? ஒரு இடத்துல இருக்க ஒரு எலக்ட்ரானை அவன் இன்னொரு இடத்துல நகர்த்துறதுக்கு நம்ம எவ்வளவு சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னா 1.6 × 10⁻⁻19 சார்ஜ் கொடுக்கணும். அதான் கொடுத்துருக்காங்க an எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை இங்க இருந்து இங்க நகர்றதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இவ்வளவு சார்ஜ் கொடுக்கணும். கரெக்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கரண்ட் 300 மில்லி ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. 300
மில்லி ஆம்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் பாஸ்டு த்ரூ, சரிங்களா? எல்லாம் பின்ன ஒரு நிமிஷத்துல அந்த லைட்டுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இடம் மாறி இருக்கும். கேள்வி நல்லா இருக்கா? நீங்க ஏற்கனவே படிச்சுட்டா தெளிவாக கவனிச்சுக்கோ. மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அங்கே கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கரெக்டாக அப்படி பாஸ் ஆகுதுக்கு ஒரு எலக்ட்ரானை நகர்த்துறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம், எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறோம் அப்படின்னா 1.6 × 10⁻⁻19 கொடுக்குறோம். அது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, சரிங்களா? நீ அப்படி நகர்த்துற, நான் ஒரு கரண்ட் அனுப்புறேன், எவ்வளோ நேரம் அனுப்புறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் அனுப்புறேன்னு வச்சுக்கோ. லைட் எரியறதுக்கு எவ்வளோ கரண்ட் அனுப்புறேன் அப்படின்னா 300 மில்லியாம்ஸ் அனுப்புறேன். அப்போனா எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எத்தனை எலக்ட்ரான் இடம் மாறி இருக்கும் அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க. கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே, இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வாங்க வரிசையாக பார்ப்போம். மொத்தம் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் தேவைப்பட்டிருக்குன்றதை பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போ மொத்தம் சார்ஜ் தேவைப்படுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? Q = IT, கரெக்டுங்களா? Q = IT. அப்போ இதில் கிவன் டேட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஐனா கரண்ட், கரெக்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 மில்லி ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன மாற்றணும்? வெறும் ஆம்ஸாக மாற்றணும். அப்போ என்ன போட்டலாம்? 300 மில்லி ஆம்ஸாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 போடுங்க, சரிங்களா? ஆம்ஸாக மாறிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வந்துடும்? 0.3 அப்படின்றது வரும். ஓகேங்களா? அடுத்த கிவன் டேட் என்ன கொடுத்துருக்காங்க? மினிட். அப்போ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 நிமிஷம், 1 மினிட். அப்போ ஏதாவது என்ன எஸ்ஐ யூனிட் நம்ம இதில் தான் இருக்கணும், டைமுக்குன்னா செகண்ட்ஸ்ல தான் இருக்கணும். அப்போ 1 மினிட் என்னன்னு போடுவீங்க? 60 செகண்ட்ஸ் போடுவீங்களா? ஓகேங்களா? அதை அப்படியே அப்ளை பண்றோம். Q = I × T. I எவ்வளவு? கரண்ட் எவ்வளவு? 0.3 × 60, சரிங்களா? 60. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 18 சார்ஜ், சரிங்களா? நான் எவ்வளோ சார்ஜ் கொடுக்கணும் மொத்தமாக இது நகர்றதுக்கு? 18 சார்ஜ் கொடுத்துருக்கேன். அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் நகர்ந்துருக்கும்? அவ்வளோதான் கேள்வி. ஈஸியாக தானே இருக்கு. அப்போ என்ஸுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எத்தனை எலக்ட்ரான் நகர்ந்துருக்கும் அப்படின்னா நான் மொத்தம் எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கேன்? டிவைடட் பை ஒரு எலக்ட்ரான் நகருது. அப்போ ஒரு எலக்ட்ரானுக்குரிய சார்ஜ் அப்போ போடுறோம் 18 டிவைடட் பை 1.6 × 10⁻⁻19. புரிஞ்சுன்னு சொல்றோம்னு? அதாவது ஒரு எலக்ட்ரான் நகர்றதுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கோம்? 1.6 × 10⁻⁻19 கொடுத்துருக்கோம். கரெக்டா? அப்போ நான் கொடுத்த 18 எலக்ட்ரான்ல எத்தனை எலக்ட்ரான் நகர்ந்துருக்கும்? இதுதான் கேள்வி. இப்படி பாக்ஸ் டைப்ல போட்டால் தான் வரும். அப்போ இது எப்படி எழுதுவோம்? X = 18 × 1 டிவைட் பை 1.6 × 10⁻⁻9 எழுதுவீங்களா? கரெக்டா? புரிஞ்சா? ஒரு எலக்ட்ரானுக்கு நான் எவ்வளவு சார்ஜ் கொடுத்துருக்கேன். அப்போ நான் 18 சார்ஜ் கொடுக்கும்போது எனக்கு எத்தனை எலக்ட்ரான் நகரும்? அதையே தான் இங்கே எழுதியிருக்கோம் ஃபார்முலாவா, சரிங்களா? தனியாக ஃபார்முலா படிக்கணுன்ற அவசியம் இல்லை, கான்செப்ட் புரிஞ்சா போதும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 180 டிவைடட் பை இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் இது பண்ணிக்கிறேன். 16 × 10⁻⁻19 இருக்கும். கரெக்டாக? அந்த 10⁻⁻19 மேலே போகும்போது 10⁻+19 இருக்கும். அப்போ நான் இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணா போதுமா? நம்மளுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 10⁻20 இருக்கு ஃபர்ஸ்ட், சரிங்களா? 10⁻20 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்த என்ன ஆப்ஷன் இருக்கு? 1.11.112. இது எல்லாமே காமன். கரெக்டா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்ன்ற தெரிஞ்சுக்கோ. அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம அடி கொடுக்கறது இந்த 10⁻19 பார்த்துட்டு பதறிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு சில ரொம்ப குறிப்பிட்ட தகுந்த எக்ஸாம்ஸ்ல மட்டும்தான் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது செகண்ட் ஃபேஸ்ல, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கால்குலேட்டர் இருக்காது. நீங்களா தான் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறதை பார்த்துக்கோ. எல்லா ஆப்ஷன்லையும் 10⁻20 இருக்கு. அப்போ நான் இதை நான் 10⁻20 எழுதணும்னா எப்படி எழுதுவேன்? இந்த 0 அங்கே ஆயிருமா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 18 × 10⁻20 எழுதிக்கலாமா? கரெக்டாக எப்படி எழுதுறேன்றது புரிஞ்சா? டிவைடட் பை 16 எழுதுவோமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, எப்படி ஆகும்? 8 9 வரும், சரிங்களா? அப்போ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்? 1 8 சார் 8 1 பாயிண்ட் வச்சாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1 தான் இருக்கு. திரும்ப என்ன தான் வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. இப்போ 1.1 × 10⁻20 தான் ஆன்சர் இருக்கு வரப்போகுது. அது எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு 1.1 × 10⁻20. ஆப்ஷன் என்ன? அப்போ ஆப்ஷன் பி. எப்படி செஞ்சோம் தெரியுதா? நீ ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஈஸியான கொஸ்டின் தான். திரும்போதோட சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் நகர்றதுக்கு ஆன் எலக்ட்ரான், சரிங்களா? ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு எனக்கு எவ்வளவு சார்ஜ் தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. 1.6 × 10⁻19 சார்ஜ் எனக்கு தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நான் ஒரு விளக்கை எரிய வைக்கிறேன், சரிங்களா? ஒரு லேம்புக்கு நான் 300 மில்லியாம்ஸ் கரண்ட் கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் கொடுக்குறேன்? 1 நிமிஷம் கொடுக்குறேன். அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இடம் மாறி இருக்கும்? அதான் கேள்வி. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இடம் மாறி இருக்கும்? அதான் கேள்வி. அப்போ நான் மொத்தமாக எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கேன்றது தெரியணும்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா Q = I × T ஒரு ஃபார்முலா போடுறோம். என்னன்னு போடுறோம்? Q = I × T ஒரு ஃபார்முலா போடுறோம். அதுல போடும்போது என்ன கிடைச்சிருது? I-ன்றது 0.3. அதாவது அது எப்படி சார் வந்துச்சு? அங்க கிவன் டேட்டா பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 300 மில்லியாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்மளுக்கு எல்லாமே எஸ் யூனிட் கரண்ட்னா என்னென்ன தான் இருக்கணும்? ஆம்ஸ்ல தான் இருக்கணும். டைமோட எஸ் யூனிட் என்னது? செகண்ட்னா செகண்ட்ல தான் இருக்கணும். அப்படிதான் நம்ம அப்ளை பண்ணணும், சரிங்களா? மினிட்னா மினிட்,
அப்படியே மில்லி ஆம்ஸ் தூக்கி அப்ளை பண்ணக்கூடாது. கரெக்டா? அப்போ என்ன மாத்துறேன் அப்படின்னா மில்லி ஆம்ஸ் ஆம்ஸா மாத்துறேன். அப்போ மில்லி ஆம்ஸ் ஆம்ஸா மாத்தணும்னா மில்லிக்கு என்னது 10⁻³ அப்போ டிவைட் பண்றேன். -3 டிவைட் பை 1000 வந்துருமா? அப்போ டிவைட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துருது? 0.3 ஆம்ஸ் அப்படின்றது வந்துருது. அதை தூக்கி இங்கே அப்ளை பண்ணுறேன். டைம் எனக்கு எவ்வளோ? 1 செகண்ட், ஒரு மினிட். ஓகேங்களா? 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ். அதை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு சார்ஜ் எவ்வளோ வந்துருது? 18C வந்துருது. அப்போ நான் மொத்தம் எவ்வளோ நேரம் எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கேன்? 18C 18 சார்ஜ் கொடுத்துருக்கேன். சாரி, சீனா கூலும். ஓகேங்களா? 18 கூலும் கொடுத்துருக்கேன். ஒரு எலக்ட்ரான் நகர்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கோம்? கூலும் 1.6 × 10⁻⁹ கூலும் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ என்கிட்ட எவ்வளோ கூலும் மொத்தமாக நான் கொடுத்துருக்கேன்? 18 கொடுத்துருக்கேன். அதை சிம்பிளிஃபை பண்ண போய் தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு? x = 18 × 1 / 1.6 × 10⁻19. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் இன்னொரு மெத்தட் சொன்னோம். என்ன சொன்னோம்? இது இப்படி ஈஸியாக பண்ணப்பான்னு சொல்லி இப்போ சொன்னோம். இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1.125 × 10⁻20 வந்திருக்கு. சரிங்களா? புரிஞ்சா? ஓகே, சூப்பர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 4 ஓம் மின்தடை கொண்ட, சரிங்களா, 4 ஓம் மின்தடை கொண்ட 4 சுருள்கள். சரிங்களா? 4 சுருள்கள் 4 ஓம் மின்தடையில் என்ன இணைப்புல இருக்கான்? தொடர் இணைப்புல இருக்கான். சரிங்களா? பக்க இணைப்பு, தொடர் இணைப்புன்னு படிச்சிருந்திருப்போம். பேரலல் கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன் படிச்சிருந்திருப்போம். இது என்ன கனெக்ஷன்? சீரியஸ் கனெக்ஷன். ஓகேங்களா? இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் சமமான மின்தடை என்னவாக இருக்கும்? ஓவரால், அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் = தொடர் இணைப்பா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா போடுவோம்? R1. கொடுத்துருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கூட்டினா போதும். கரெக்டா? அப்ப இங்க நம்மளுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 ஓம், அதாவது 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 சுருள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 + 4 ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா? ஆன்சர் 16. கான்செப்ட் புரிஞ்சா டக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் 16 ஓம்ஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கவனிங்க. இப்போ 14 கணக்கு பார்க்க போறோம். 14 என்ன கொடுத்துருக்காங்கன்றது வாசிங்க. A wire of certain material, சரிங்களா, is stretched slowly by 10%. ஒரு பொருளால் ஆனக்கூடிய ஒயரை நான் எவ்வளவு தூரத்துக்கு இழுக்கிறேன் அப்படின்னா 10% இழுக்கிறேன். சரிங்களா? அப்போ ஒரு ஒயர் இருக்கு, அதை நான் எவ்வளவு இழுத்திருக்கேன்? 10% இழுத்திருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோட இங்க லென்த் வந்து இன்கேஸ் 100 இருந்துச்சுன்னா இங்க எனக்கு எவ்வளவு லென்த் வந்திருக்கும்? 110 வந்திருக்கும். கரெக்டா? இது ரேஷியோல போடும்போது நம்ம எப்படி போடுவோம்? இது 10, இது 11 போடுவோம். கரெக்டா? அல்லது இது 1, இது 1.1 எப்படிலாம் எடுத்துக்கலாம். கரெக்டா தானே? நான் என்ன போறேன்றது புரியுதுல? சூப்பர். அப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. its new resistance and specific resistance become respectively. சரிங்களா? இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன சார் அப்படின்றத பார்க்குற மாதிரி தமிழோட வாசிக்கலாம். தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளால் ஆன கம்பி 10%, சரிங்களா, சதவீதம் போட்டிருக்காங்க. ஓகே, சதவீதம் மெதுவாக நீட்டப்படுகிறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதன் புதிய மின்தடை மற்றும் தன்மின்தடை முறையே என்னவா இருக்கின்றன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த தன் மின்தடை, இந்த புதிய மின்தடைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. சரிங்களா? ரெசிஸ்டிவிட்டி ஒரு பொருளுக்குரிய மின்தடை என்று சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அந்த பொருள் அது. அப்ப இந்த பொருளுக்குரிய ரெசிஸ்டிவிட்டி, அந்த மின்தடை என்னும் இந்த பொருளுக்குரிய மின்தடை என்னவா தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படிதான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். இங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதே மெட்டீரியல் தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். அப்படின்றப்ப மின்தடை என்ன என்பது மாறாது. அந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது மாறாது. அந்த ரெசிஸ்டிவிட்டி தான் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அப்ப இதுல என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. சேம்னு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா போத் சேமா இல்ல ஒன்னு மாறுபடுதான்றதை பார்க்கணும். கரெக்டா? இப்போ வாங்க அது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ரெசிஸ்டன்ஸ் = ஃபார்முலா என்ன? ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் தடை என்பது எதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும்? லென்த் கூட அந்த மின் தடை என்பது கூடும். அப்படி பார்த்தோமா? அப்ப நேர் விகிதத்திலையும் அதனுடைய பரப்பளவுக்கு எதிர் விகிதத்திலையும் இருக்கும். அப்படி சொல்லி படிச்சிருப்பேன். கரெக்டா? அதோட நீளத்துக்கு நேர் விகிதத்திலையும் அதனுடைய பரப்பளவிற்கு எதிர் விகிதத்திலையும் இருக்குன்னு படிச்சிருப்பேன். கரெக்டா? இந்த விகிதத்திலிருந்து வெளியெடுக்கிறதுக்கு ஒரு மாறிலி சேர்ப்போம் இல்லையா? அந்த மாறிலி தான் இங்க என்னன்னா ப்ரோ. அந்த ப்ரோ தான் என்ன அப்படின்னாக்கா இங்க ரெசிஸ்டிவிட்டி, மின் தடை எண். புரிஞ்சா? எல்லாமே ஃபார்முலாவுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும், டெரிவேஷன் இருக்கும். அது படிச்சிட்டா அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கேள்வி எதுவும் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க ஃபார்முலா போட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன ஆகுது? முதல் எனக்கு லென்த் எப்படி இருந்தது? 1L இருந்தது. இங்கே எனக்கு என்ன மாறிடுது? 1.1L மாறிடுது. ஓகே, மாறிடுச்சு. ரெண்டாவது பாருங்க, இதனுடைய கன அளவுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குமான்னு பாருங்க. இது என்ன சைஸ்ல இருக்கோ போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீளமானதை இழுக்க தான் செஞ்சிருக்கும். அதோட கன அளவுல எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. அப்ப என்ன ஏற்பட்டிருந்திருக்கும்? அதோட பரப்பளவு குறைஞ்சிருக்கும். அதோடைய
பரப்பளவு குறைஞ்சிருக்கும். அப்போ வால்யூம்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா, நோ சேஞ்சஸ் அப்படின்னா, அதோடைய பரப்பளவு எவ்வளோ குறைஞ்சிருக்கும், இதோட லென்த் எவ்வளோ கூடி இருக்கோ அதளவு குறைஞ்சிருக்கும். கரெக்டாக அப்படி தானே போடுவோம். எப்படி போடுவோம் பாருங்க. இப்போ லென்த்து சரிங்களா, லென்த்து நான் போட்டேன் ஓல்டு நியூ. ஓல்டு எனக்கு எவ்வளவா இருக்கு, ஓல்டு நியூ சரிங்களா. ஓல்டு லென்த் எனக்கு எவ்வளவா இருந்தது, 1 இருந்தது. அப்போ 10% கூடும்போது எனக்கு என்ன எவ்வளவு மாறிடுது, 1.1 மாறிடுது. கரெக்டாக ஏரியா கீழே என்ன போடுவோம், வால்யூம்னு போடுவோம். அந்த வால்யூம் எப்படி இருக்கும், ஏரியா இன்ட்டு லென்த்னு இருக்கும். கரெக்டாக ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன மாறலை, இந்த வால்யூம்ன்றது மாறலை. அப்போ கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. கரெக்டாக ஒன்றுனா இங்கேயும் ஒன்று தான் அப்படின்னு இருக்கு. அப்போ லென்த்தையும் ஏரியாவும் நீ பெருக்குவோ உனக்கு என்ன கிடைக்கும், வால்யூம்ன்றது கிடைக்கும். அப்போ கீழே கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியான்றது எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எதிர் விகிதத்தில் இருக்கும். இப்போ மொதல் 1.1ன்ற ஏரியா எனக்கு என்ன மாறிடுச்சு, 1 மாறிடுச்சு. புரிஞ்சு அப்படி எழுதியிருக்கோம்ன்றது நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்ப்போம் இல்லையா. டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும்போது ஸ்பீட் அண்ட் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எதிர் விகிதத்தில் இருக்கும்னு அதே கான்செப்ட் தான். அங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. அப்படி இங்கே என்ன கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, வால்யூம்ன்றது கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே எப்படி இருந்திருக்கும், நேர் விகிதத்தில் இருக்கும். போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ சமூகல போகலாமா. நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, புதுசாக இருக்கக்கூடிய மின்தடை கண்டுபிடிக்கிறேன். கரெக்டாக அந்த மின்தடை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா RN அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ ஓகே, அப்போ ரெண்டுத்தையுமே எதுவும் மாறாது, இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது மாறாது. அப்போ ப்ரோன் போட்டாச்சு. அடுத்து இதோட லென்த் எவ்வளவு, எனக்கு எவ்வளோ கூடி இருக்கு, இங்கே 1 இருந்தது, இங்கே எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 1.1 × L அப்படின்றது ஆயிருக்கு. கரெக்டுங்களா. இந்த ஏரியான்றது அப்போ எனக்கு என்ன ரேஷியோவா இருக்கு, 1.1 / 1 இருந்திருக்கு. அதாவது ஓல்டு ஏரியா டிவைடட் பை AN எழுதிக்கிறேன், நியூ ஏரியா. ஓகேங்களா. அப்போ நியூ ஏரியா எனக்கு வேணும்னு என்ன செய்வேன், இங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது AN = AO டிவைடட் பை 1.1 வந்துருமா. AOனா ஓல்டு ஏரியா டினோட் பண்ணியிருக்கேன், பழைய பரப்பளவு டினோட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா ஒன்றுமே குழப்பம் இல்லை. அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். கரெக்டாக. இப்போ இது என்ன எழுதுறோம், டிவைடட் பை. அப்போ பழைய இப்போ நியூ ஏரியா போடும்போது என்ன வந்துடும், AO டிவைடட் பை 1.1 இருக்கும். கரெக்டாக. அப்போ நான் அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்துடும், RN = இங்கே டிவைடில் இருக்கும்போது மேலே போகும்போது மல்டிப்ளை ஆயிருமா. அப்போ இங்கே ஒரு 1.1 இருக்குது, இங்கே ஒரு 1.1 இருக்குது. கரெக்டாக. அது அப்படியே இருக்கட்டும். ப்ரோ இன்ட்டு 1.1 × 1.1 × L டிவைடட் பை A அப்படின்னு இருக்கும். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1.21 × ப்ரோ × L டிவைடட் பை ஏன்னு இருக்கும், RN இருக்கும். ஏற்கனவே இதுக்கு பதிலாக தான் என்ன படிச்சிருப்பேன், ஆர்ன்றது படிச்சியா, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா போட்டியா, ஓல்டு ஆர்ன்னு சொல்லி. அப்போ என்ன வந்துடும், RN புதுசாக எப்படி இருக்கு, புதிய ரெசிஸ்டன்ஸ் புதிய மின்தடை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓல்டை விட பழைய மின்தடையை விட 1.21 மடங்கு அதிகமாக இருக்கும். புரிஞ்சு அப்படி கான்செப்ட் செய்கிறோன்னா ரொம்ப ஈஸி தான். உனக்கு விளக்கணுன்றக்காண்டி இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம். நீங்கள் எக்ஸாம்லலாம் போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலே போட்டு முடிச்சிருவீங்க சரிங்களா. இப்போ நீ என்ன தெரிஞ்சிருக்கணும் சார், ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும், அப்புறம் இந்த ரெசிஸ்டிவிட்டினா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், லென்த்தும் ஏரியாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனில் இருக்கும், ஏன் வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது இப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாலே இதை நீ கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் என்ன, ரெசிஸ்டிவிட்டி அந்த தன்மின் தடை அப்படின்றது மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும், சேம். அப்போ இந்த மின்தடைன்றது எப்படி இருக்கும், பழைய மின்தடை விட 1.21 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, which of the following is not an example of Newton's first law? பின்வரும் நூற்றில் எது நியூட்டனின் முதல் விதிக்கு எடுத்துக்காட்டு அல்ல, இது கேள்வி சரிங்களா. அப்போ இதுல ஏதோ ஒன்று மட்டும் என்ன இருக்க முடியாது, முதல் விதிக்கு எடுத்துக்காட்டா இருக்க முடியாது, மீதி 3மே முதல் விதிக்கு எடுத்துக்காட்டு. அப்படின்னா நீ அந்த 3 எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கணும், படிச்சுக்கணும் சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்து என்னென்ன கண்டென்ட் எடுக்க முடியுன்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a book laying on the table, மேசையின் மீது கிடக்கும் ஒரு புத்தகம். அப்ப எப்படி இருக்கு, ரெஸ்ட் அமைதியா இருக்கு சரிங்களா. எப்படி இருக்கு, அட் ரெஸ்ட் அமைதியா இருக்கு. அடுத்து மாறாத வேகத்தில் செல்லும் ஒரு கால். அப்பனா எப்படி போய் இருந்திருக்குன்னு அர்த்தம், ஒரு சீரான இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும், ஒரு சீரான இயக்கத்தில் இருக்கும். கரெக்டா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, உராய்வின் காரணமாக ஒரு பந்து உருண்டு ஓய்வு நிலைக்கு வருதல் சரிங்களா. a ball rolling and coming to rest due to the friction. கரெக்டுங்களா. அப்போ உராய்வு ஏற்படுது, அதனாலதான் என்ன செய்யுது, அந்த பந்து வந்து ஓய்வு நிலைக்கு வருது. அப்போ உராய்வு இல்லை அப்படின்னா தொடர்ந்து நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்னென்ன படிச்சிருப்போம், ஒரு பொருள் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும். எப்போ எது வரைக்கும், அது வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு சக்தி கொடுத்து அதை செயல்படுத்த தடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத படிச்சுருப்போமா. அப்போ இது கன்ஃபார்மாக எது கீழே வந்துடுது, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா கீழே வந்துடுது. ஓகேங்களா.
அடுத்து விண்வெளியில் ஏவப்படும் ஒரு ராக்கெட், அதாவது a rocket launching into space. அப்போ என்ன அர்த்தம்? கீழே இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி மேலே ஏறுது. அப்போ அதுக்கு என்ன இருக்கு? ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது, அதோட எதிர் ரியாக்ஷனா அது மேலே செல்லுது, ஆப்போசிட்ல மேலே செய்யுதுன்னு படிச்சிருப்போம். அப்போ எந்த இதுக்குரிய எக்ஸாம்பிள் இது? ராக்கெட்டு மூணாவது நியூட்டன் விதிக்குரிய எக்ஸாம்பிள். அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்குரிய எக்ஸாம்பிள் தான் இது. கரெக்டா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction வந்துடும். அப்போ ஆப்ஷன் டி என்னது? ஃபர்ஸ்ட் இதுக்குரிய எக்ஸாம்பிள் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஆப்ஷன் டி. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? முதல் விதிக்கு விலக்கு எடுத்துக்காட்டு அல்லன்னு கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் டி தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ முதல் விதின்னு என்னன்னு படிச்சிருப்போம். ஒரு பொருள் தொடர்ந்து இயக்கத்திலேயோ அல்லது சீரான இயக்கத்திலேயோ ஓய்வு நிலையிலோ இருக்கும்போது வெளியிலிருந்து ஒரு சக்தி, அதாவது வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் சொல்லுவோமா, விசை வராத வரைக்கும் அது தொடர் ஓய்வு நிலையில தான் இருக்கும் அல்லது இயக்கத்தில் தான் இருக்கும் சொல்லி படிச்சிருக்குமா? அதை தான் இங்கே வந்துருக்கு. இது ரெஸ்ட்லேயே தான் இருக்குது, இது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே தான் இருக்குது, யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்குது. இங்கே மட்டும் என்ன தெளிவாக விளக்கியிருக்காங்க. மூணாவது ஆப்ஷனில் மட்டும் ஒரு சீரான இயக்கத்தில் இருக்குது ஒரு உராய்வு, அதாவது வரும்போது ஆப்போசிட்லேருந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்ததுக்கனால இது மாறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ மூணுமே எதுக்குரிய எக்ஸாம்பிள்? அப்போ ஃபர்ஸ்ட் லாக்குரிய எக்ஸாம்பிள். அப்போ தெளிவாக அதை படித்து வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஒன் எதுக்குரிய எக்ஸாம்பிள்? தேர்ட் லாக்குரிய எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இதுவும் ஃபர்ஸ்ட் லாக்கு சம்மந்தப்பட்டதான். சரிங்களா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு பொருள் ஓய்வு நிலையில் அல்லது இயக்கத்தில் இருக்க முனையும் தன்மையானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கு அல்லது ஒரு இயக்கத்தில் இருக்கு, அது தொடர்ந்து அதே நிலையில் இருக்க இது இருந்தால் பண்ண முடியும்ப்பா. என்ன சொல்றாங்க? இது இருந்தால் தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்கும்பா. அதுதான் எது அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. எது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லி படிச்சிருந்திருப்போம். அதாவது இனர்ஷியா மந்த நிலை. ஓகேங்களா? இனர்ஷியா இருந்துச்சுன்னு என்ன செய்யும்? தொடர்ந்து இனர்ஷியா எவ்வளோ தூரம் அதிகரிக்குதோ அது அவ்வளோ தூரம் அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி, இனர்ஷியா. அடுத்த கேள்வி பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க 17வதுல. on what does kinetic energy depend? kinetic energy அதாவது இயக்க ஆற்றல் எதை சார்ந்துள்ளது கேள்வி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒண்ணுமே இல்லை. kinetic energy என்ன ஃபார்முலா போடுவேன்? ½ × mv² போடுவேன். கரெக்டா? நமக்கு ஆக்சுவல் ஃபார்முலா என்ன? ½ × m × v² - u² போடுவோம். ஓய்வு நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த ஆரம்ப திசை வேகமான u 0 ஆகிறதுனால இந்த ஃபார்முலா டெரிவ் ஆச்சு. போன டெஸ்ட்லேயே படித்தோம். கரெக்டாக? இந்த போன டெஸ்ட்டில் படித்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் போய் பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போ இது இந்த கைனடிக் எனர்ஜின்றது எதை பொறுத்து இருக்குது? இந்த மாஸ், அந்த நிறைய பொறுத்தும், v திசை வேகத்தை பொறுத்து இருக்குது. இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? நகரும் பொருளின் திசைவேகம் மற்றும் நிறை ஆகிய இரண்டின் மீதும். சரிங்களா? அப்ப நகரக்கூடிய பொருள்ல திசை வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும், மாஸ் ஆஃப் தி மூவிங் பாடியை பொறுத்து இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இங்கிட்ட ஒரு பட்டியல் 1 கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட ஒரு பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. அது கூட மேட்ச் பண்ணு அப்படின்றதான் கேள்வி. சரிங்களா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நியர் பாயிண்ட் ஆஃப் த ஐ, கண்ணின் அண்மை புள்ளி அப்படின்றது என்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதுல ஒரு 2-3 விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கிட்டோம்னா யூஸ் ஆகும். தெரியுதுங்களா தெளிவா? ஓகே. இல்லாட்டி இந்த கொஸ்டின் பிரின்ஸ் எடுத்து வச்சுக்கோ. 18வது கேள்வி. சரிங்களா? இப்போ இதுல 2வது என்ன கொடுத்துருக்காங்க? மயோபியான்னு கொடுத்துருக்காங்களா? மயோபியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்டப்பார்வை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மை கிட்டன்னு அதில் வச்சுக்கோ. சரிங்களா? கிட்டப்பார்வை உடையவர்னு அர்த்தம். சரிங்களா? கிட்டப்பார்வை உடையவர். இப்போ கிட்ட பார்வை உடையவராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு தூர பார்வை வந்து சரியா தெரியாது. ஃபேர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஃபேர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை அவர் பிளரியா தான் பார்ப்பாரு. சரிங்களா? சரியா தெரியாது, மங்களாக தான் தெரியும். இது கிட்ட பார்வை. ஓகேங்களா? அவங்களுக்கு ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. கிட்ட பார்வை உடையவர்களுக்கு நம்ம ரெட்டினாலும் படிச்சிருப்போம்ல, ஐ டாபிக் படிக்கும்போது அந்த ரெட்டினால அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இமேஜ் விழுந்தா நம்ம பிரெயினுக்கு ஆப்டிக்கல் நர்வ் வழியா செல்லுதுன்னு சொல்லி படிச்சிருந்திருப்பீங்க. கரெக்டா? ரெட்டினால அந்த இமேஜ் விழுந்து தான் ஆப்டிக்கல் நர்வ் வழியா பிரெயினுக்கு போகுது. இது ஒரு கான்செப்ட் தெளிவாக நாத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அந்த ரெட்டினால விழக்கூடிய இமேஜ் வந்து இந்த கிட்டப்பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்க விழுகும் அப்படின்னா ரெட்டினாக்கு முன்பாகவே விழுந்துரும். புரிஞ்சுங்களா? ரெட்டினாக்கு முன்பாகவே விழுந்துரும், பிஃபோர் தி ரெட்டினா. அப்ப தொலைவில் உள்ள பொருட்களின் பின்பம் விழித்திரைக்கு முன்பாக குவிக்கப்படுகின்றன. ஓகேங்களா? இந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? தொலைவில் உள்ள பொருட்களின் பின்பம்ன்றது முக்கியம். விழித்திரை, அந்த ரெட்டினான்றது விழித்திரைன்னு சொல்றாங்க தமிழ்ல. சரிங்களா? அதுக்கு முன்பாக குவிக்கப்படுகின்றன. அப்ப இது கிட்டப்பார்வை உடையவருக்கு இது வந்துடும். கரெக்டுங்களா? அப்ப கிட்டப்பார்வை உடையவர்னா என்னன்றதை படிச்சிருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஏன் இதனால ஏற்படுது அப்படின்றத படிச்சிருக்கேன். இது அவங்க எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னா கான்கேவ்
லென்ஸ் மூலியமா சரிப்படுத்தலாம். சரிங்களா, கான்கேவ் லென்ஸ் மூலியமா சமப்படுத்தலாம். இது எங்க எம்ஸ்டி மேம் சொல்லி தரும்போது என்ன ஒரு ஷார்ட்கட் சொன்னாங்க அப்படின்னா கிட்ட குழி தூர குவின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கிட்ட குழி தூர குவி. சரிங்களா, அப்ப கிட்ட பார்வை உடையவரா இருந்தாரு அப்படின்னா அவருக்கு குவி லென்ஸ். சரிங்களா, குழி கிட்ட குழி தூர குவி. சரிங்களா, அப்ப குழியாடி கொடுங்க. தூரமா இருந்தார் அப்படின்னா தூர பார்வை உடையவரா இருந்தார் அப்படின்னா அவருக்கு குவியாடி கொடுங்க அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே மறக்கவே இல்லை. அப்படியே நீ ஞாபகம் வச்சுக்கோ, கிட்ட குழி தூர குவி. சரிங்களா, கிட்ட குழி தூர குவி. இப்ப இங்க பாருங்க, இப்ப கிட்ட பார்வையுடையவரா வந்தா என்ன லென்ஸ் கொடுப்பீங்க? குழின்னு வந்துருதா, அப்ப கேவ்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஆங்கிலத்துல கான்கேவ் லென்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து இந்த ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூர பார்வை உடையவர். தூர பார்வை உடையவர்னா அவருக்கு என்ன இருக்காது? கிட்டத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் சரியாக தெரியாது, பிளரியா தெரியும். சரிங்களா, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி பார்ப்பார் அப்படின்னா பிளரியா இருக்கும். கரெக்டா? அப்ப எதனால இப்படி ஏற்படுது அப்படின்னா இதே விழித்திரை தான் இதுக்கும் காரணம். இந்த விழித்திரையில என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெட்டினாக்கு பின்னாடி போய் விழுந்துரும். எப்படி விழுந்துரும்? பிஹைண்ட் ரெட்டினா, பின்னாடி போய் விழுந்துரும். அப்ப இதுல பாருங்க எங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த இமேஜ் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் focused behind the retina கொடுத்திருக்காங்களா? அருகில் உள்ள பொருட்களின் பின்பம் விழித்திரைக்கு அப்பால் குவியப்படுத்தப்படுகிறது. ஏன்? இதனாலதான் உங்களுக்கு இப்படி தெரியுது. கரெக்டா? இதை சரி பண்றதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்? ஏற்கனவே நம்ம படிச்சதுதான் தூர குவி, குவியாடி, ஆங்கிலத்துல கான்வெக்ஸ் லென்ஸ். மறக்கவே கூடாது அதெல்லாம். சரிங்களா, தூக்கத்தை எழுப்பிட்டான்னு சொல்லணும். அடுத்து ஓகே, ஹைப்பர் மெட்ரோபியா படிச்சாச்சா? அடுத்து பெர்சோபியான பொதுவாக எப்படி வரும் அப்படின்னா அதிகமாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும். பொதுவாக 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய நோய் தான். கரெக்டுங்களா, வரவங்களுக்கு வரும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா படம் எல்லாமே கரெக்டாக இமேஜில் விழுந்துடும். கரெக்டுங்களா, இமேஜ் ஃபுல்லாகவே ரெட்டினால் விழுந்துடும். ஆனால் அது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த இமேஜே மங்கலாக தெரியும். இந்த இமேஜ் எப்படி தெரியும்? மங்கலாக தெரியும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஃபிகல்ட் டு சி, அதாவது difficult to see nearby objects comfortably and distinctly without corrective eyeglass. இதனால தான் உங்களுக்கு தெரியுது. கரெக்டாக இதுடைய காரணம் என்ன அப்படின்னா ரெட்டினால விழக்கூடிய அந்த பிம்பமானது, அந்த இமேஜ் ஆனது தெளிவுற இருக்காது. சரிங்களா, தெளிவுற இருக்காது. அதனால தான் அந்த குறைபாடு என்பது வருது. இதை போக்குறதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பைஃபோக்கல் லென்ஸ். என்ன லென்ஸு? பைஃபோக்கல் லென்ஸ். ஓகேங்களா, பைஃபோக்கல் லென்ஸ். ஓகேங்களா, அப்போ படிச்சாச்சா? இப்போ இது 3 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம ஐ படிக்கும் போதும் சரி, லைட் டாப்பிங்லையும் சரி இது வரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நியர் பாயிண்ட் ஆஃப் த ஐ, கண்ணின் அண்மை புள்ளி அப்படின்றது என்னன்னாக்கா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன், தெளிவான பார்வைக்கான மிகச்சிறிய தொலைவு. கரெக்டுங்களா, தெளிவான பார்வைக்கான மிகச்சிறிய தொலைவு. புரிஞ்சுங்களா? அப்போ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம புக்கு படிக்கும்போது சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு புக்கு படிக்கணும் அப்படின்னா சரியாக 25 சென்டிமீட்டர் தூரத்தில் வச்சு படிக்கணும். ஓகேங்களா, எவ்வளோ சென்டிமீட்டர் வச்சு தள்ளி பிடிக்கணும்? 25 சென்டிமீட்டர் வச்சு தள்ளி பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த லீஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட் ரொம்ப கிட்ட வச்சாலும் தெரியாது, ரொம்ப தூரம் வச்சாலும் தெரியாது. கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்? 25 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 4 பாயிண்ட்டையும் படிச்சியா? அப்போ என்ன வந்துடும்? ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் 2 வரும். அப்போ எது ஆரம்பிக்க 2ல்? அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. கான்செப்ட் முக்கியம், படிச்சுக்கோங்க. ஓகே, 19வது கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. an observer moves towards a stationary plane mirror. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சமதள ஆடி இருக்கு, ஒரு அப்சர்வர்னு அப்படின்னா ஒரு ஆள். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பார்வையாளர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா இந்த கண்ணாடியை நோக்கி எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னா 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு? 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு பார்வையாளர் இந்த ஸ்பேஸ் இருந்திருக்கணும், நிலையான சமதள கண்ணாடியை நோக்கி 4 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் நகர்கிறார். கண்ணாடியை பொறுத்து, இது வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிருக்காங்க? கண்ணாடியை பொறுத்து பின்பத்தின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம படிக்கும் போது எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா பார்வையாளர் வச்சே படிச்சிருப்போம். இப்போ ஒரு 4 மீட்டர் ஸ்பீட்ல போறாரு அப்படின்னா இந்த பார்வையாளரோட பின்பம் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்குன்னு படிச்சிருப்பேன். ×2 போட்டு 8 மீட்டர் பர் செகண்ட் போட்டு போயிட்டே இருப்போம். கரெக்டா? ஆனா அது வந்து பார்வையாளரோட பார்வையில என்ன வேகத்துல போகும்னா 8 மீட்டர் ஸ்பீட் வேகத்துல போகும். ஆனா இங்க என்ன கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் டு மிரர், மிரரை பொறுத்த கண்ணாடியை பொறுத்த பின்பத்தின் வேகம் அப்படி கேட்டாங்க அப்படின்னா சேமா தான் இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4 மீட்டர் பர் செகண்டா தான் இருக்கும். சரிங்களா, அது எப்படிதான் இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் தி மிரரா தான் இருக்கும். சரிங்களா, எப்படி இருக்கும்? 4 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் தி மிரர். ஓகேங்களா, புரிஞ்சு எப்படி படிக்கிறோம்னு. அடுத்த கேள்வி பாருங்க. an object 10 cm tall, அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட ஒரு குழி லென்ஸில் இருந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில் 10 சென்டிமீட்டரில் உள்ள ஒரு பொருள் வைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப குழப்பி வைக்காத, ஒவ்வொரு பாயிண்டா போகும். சரிங்களா, 10 சென்டிமீட்டர் என்ன இருக்கான்?
அதோடைய குவிய தொலைவு இருக்கான், ஃபோக்கல் லென்த் இருக்கான். கரெக்டாக அது என்ன லென்ஸ்னு சொல்லிட்டாங்க, கான்கேவ் லென்ஸ் சொல்லிட்டாங்க. கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்குமா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதுல சென்டர் பாயிண்ட் என்ன படிச்சிருப்பேன், ஆப்டிகல் சென்டர் சொல்லி படிச்சிருப்பீங்களா. இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் போல்னு படிச்சிருப்பீங்க. இது வந்து லைன் வரைவோம், அதான் என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம். இந்த கர்வ் மாதிரி இருக்குல்ல, இதை மேற்கொண்டு இப்படியே வரைஞ்சு என்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கர்வேச்சரை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் சின்னு சொல்லுவீங்க. இதோட இந்த லென்த்துக்கு இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்லுவீங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவீங்க, ஆரம் சொல்லுவீங்களா. அப்போ இதுல என்ன சொல்லுவீங்க, ஃபோக்கல் பாயிண்ட் 1. அதே மாதிரி இதை ஒரு கர்வேச்சரா வரைஞ்சோம் அப்படின்னா, இமேஜினரி சரிங்களா, கர்வேச்சரா வரைஞ்சோம் அப்படின்னா இதை ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து சின்னு சொல்லுவோம். இப்போ இதுல இருந்து இது கூட இருக்கிற இந்த போல் வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். இதுல ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும், அது என்னன்னு சொல்லுவோம், F2ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா, இது வரைக்கும் ஞாபகம் இருக்கா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட ஃபோக்கல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எவ்வளவு தூரம் ஃபோக்கல் பண்ணுமா, 10 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க, 10 சென்டிமீட்டர் உயரம் உடைய ஒரு பொருள். கரெக்டா, 10 சென்டிமீட்டர் உயரம் உடைய ஒரு பொருள். அதை எவ்வளவு தூரத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் தள்ளி வைக்கிறாங்களாம். இங்க இருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் தள்ளி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருள் வைக்கிறாங்க. கரெக்டுங்களா, 15 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த இடத்துல வரும். கரெக்டா, 15 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பொருள் வைக்கிறாங்க. அதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கு. இதான் கேள்வி. புரிஞ்சு அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட உயரம் எவ்வளவு இருக்கு, 10 சென்டிமீட்டர் இருக்கு. இதான் கேள்வி. புரிஞ்சிச்சு அப்படி குறைஞ்சிருக்கோம் போட்டிருக்கோம் அப்படின்னா இவ்வளவு தெரியணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் தெரியாண்டி உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதோடைய பின்பம் வந்து எனக்கு எப்படி விழுந்திருக்கு அப்படின்னா 6 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ். லென்ஸ்ல இருந்து எவ்வளவு தள்ளி விழுந்திருக்கு, 6 சென்டிமீட்டர் தள்ளி அதோட பின்பம் விழுந்திருக்கு. கரெக்டா. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி இமேஜ், அந்த இமேஜினுடைய உயரம் எவ்வளவு, அந்த பின்பத்தினுடைய உயரம் என்ன, அதான் கேள்வியை கேட்டிருக்காங்க. கரெக்டா. இது நம்ம ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னாக்கா, மேக்னிஃபிகேஷன் அதாவது உருப்பெருக்கம் அப்படின்னு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம். கரெக்டா இருக்கா. லென்ஸுக்கு ஒரு படிச்சிருந்திருப்போம், மிரருக்கு ஒன்று படிச்சிருந்திருப்பீங்க. மிரருக்கு அப்படின்னா என்ன போடுவீங்க, -v/u போடுவீங்க. இது வந்து மிரருக்கு. கரெக்டா, -v/u போடுவீங்க. இது வந்து மிரருக்கு. லென்ஸுக்கு என்ன படிச்சிருந்திருப்பீங்க, v/u மட்டும் படிச்சிருந்திருப்பீங்க. இந்த v-னா என்ன, u-னா என்னன்றது ஞாபகம் இருக்கா. அதாவது v அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ், அந்த லென்ஸ்ல இருந்து அந்த பின்பமானது எவ்வளவு தூரம் தள்ளி விழுகுது, அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ். கரெக்டா. இந்த u அப்படின்னா என்னன்னாக்கா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அந்த பொருளை நம்ம இந்த லென்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறோம், அதான் இந்த v இந்த u. அல்லது நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னா h1 அல்லது hv/hu, அதாவது ஹைட் ஆஃப் தி இமேஜ், அந்த பின்பத்தினுடைய உயரம் வகுத்தல் பொருளினுடைய உயரம். இது ரெண்டுமே எதுக்கு படிச்சிருப்பா அப்படின்னா மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. கரெக்டா. இப்போ நமக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பொருளோட உயரம் கொடுத்துருந்தாங்களா, அந்த பொருளோட உயரம் என்ன போடுவா, HU எவ்வளவு போட்டுருந்துச்சு, 10 சென்டிமீட்டர் இருந்துச்சு. கரெக்டா. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, அந்த பொருளை எவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருந்தாங்க லென்ஸ்ல இருந்து வைக்கும் போது, அதை வந்து என்ன சொல்லுவீங்க, யூன்னு சொல்லுவோமா. அது எவ்வளவு இருந்தது, 15 சென்டிமீட்டர் இருந்ததா. அடுத்து அந்த பொருளுடைய பின்பம் எவ்வளவு தூரம் தள்ளி விழுந்ததுன்னு படிச்சோமா. எவ்வளவு தூரம் தள்ளி விழுந்தது, 6 சென்டிமீட்டர் தள்ளி விழுந்திருக்கு. கரெக்டா. v = 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா. படத்தை கண்டுபிடிச்சலாமா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா hv அப்படிதான் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது இந்த பின்பத்தினுடைய உயரம், ஹைட் ஆஃப் தி இமேஜ். கரெக்டுங்களா. hv என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஹைட், ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். u என்ன படிச்சிருந்தீங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லென்ஸ். v என்ன படிச்சிருந்தீங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லென்ஸ். கரெக்டாக ஞாபகம் இருக்கு. அது ஃபுல்லாகவே இது அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் போடுறோம். அப்போ எப்படி போடுவோம், இதோட இங்கே வந்து கான்கேவ் லென்ஸாக இருக்கனால ரெண்டுமே மைனஸ்னு வந்துருமா. இப்போ போடும்போது m = அதாவது மேக்னிஃபிகேஷன் என்ன போடுவோம், இமேஜ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சொல்லி போடுவோம். அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும், இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம், மைனஸ் கேன்சல் ஆயிரும். 3 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 2/5 வரும். கரெக்டாக. இதுதான் மேக்னிஃபிகேஷனோட அளவு வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்கும், 2/5 வந்திருக்கும். சரிங்களா. இந்த மேக்னிஃபிகேஷனுக்கு யூனிட் இருக்கான்னு கேட்டால் அந்த யூனிட் கிடையாது. இதுக்கு என்ன கிடையாது, அழகு கிடையாது. ஏன்னா மேலிங்கிலையும் சென்டிமீட்டர் இருக்கிறதுனால இதுக்கு என்ன வராது அப்படின்னா அழகு வராது. கரெக்டுங்களா. யூனிட் வராது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டா, 2.5 கண்டுபிடிச்சிட்டா. இதில் போட்டாலும் என்னதான் உனக்கு வரப்போகுது, இதே ஆன்சர் மேக்னிஃபிகேஷன் தான் வரப்போகுது. அப்போ இந்த ஆன்சரை வச்சு நான் என்ன முடிக்க போறேன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா போறேன் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் = ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. அப்போ எனக்கு மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன், 2/5 கண்டுபிடிச்சிருக்கேன். ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் எவ்வளவு, எனக்கு 10 சென்டிமீட்டர் தெரியும். ஹைட் ஆஃப் இமேஜ் தெரியுமா, தெரியாது. இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது 1 2 ஹைட் ஆஃப் இமேஜ் = 2 × 2 எவ்வளோ வந்துருச்சு, 4 சென்டிமீட்டர். புரிஞ்சு அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஓகே. அப்போ ஆன்சர் என்ன, 4 சென்டிமீட்டர். ஓகே. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிகமாக குரூப் டி NTPCL இந்த மாதிரி
ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கறது ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹீட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் நுற்றுள் எது வெப்ப பரிமாற்ற செயல்முறை ஆகும்? வெப்ப பரிமாற்ற செயல்முறை ஆகும் கேள்வி. சரிங்களா, which of the following is the process of transfer of heat? எது மூலயமா செயல்முறை ஆகும்? ரேடியேஷன் மூலயமாவும் ஆகும், கண்டக்ஷன் மூலயமா ஆகும், கண்டக்ஷன் மூணாலையுமே ஆகும். இப்போ ஆல் ஆஃப் தி அபோவ். சரிங்களா, கதிர்வீச்சாலையாகவும், கண்டக்ஷன் கடத்தலாகவும், வெப்ப சலனத்தாலும் ஆகும். மூணுலையுமே ஆகிறதுனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மேலே உள்ளே அனைத்தும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, which of the following conductors is used in heating elements? பின்வரும் கடத்தல்களில் எது வெப்பமூட்டும் கூறுகளில் பயன்படுத்தப்படுகிறது? கரெக்டுங்களா, அதாவது நம்ம இந்த அயன் பாக்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஹீட்ரு, அதில் தான் எந்த பொருளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்போ எப்படி இருக்கணும்? ஹை மெல்டிங் பாயிண்ட் உடையதாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த பொருள் கொஞ்சம் திடமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். கரெக்டாக, இப்போ நம்ம கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஹை மெல்டிங் பாயிண்ட் உடையதான். ஆனால் அந்த கார்பன்றது கரி தானே, அப்போ அது ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாது? ஹீட்டருக்கும் அயன் பாக்ஸுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிக்ரோமை யூஸ் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணுறோம்? நிக்ரோமை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டங்ஸ்டன்றது என்ன படிப்போம்? மெட்டல்ஸ்லேயே ஹை மெல்டிங் பாயிண்ட் உடையது டங்ஸ்டன் படிப்போம். எவ்வளோ படிப்போம்? 3422 டிகிரி செல்சியஸ். ஒரு சில 3400 கொடுத்துருந்துருப்பாங்க, ரெண்டுமே நாத்தில் வச்சுக்கோ. ஆனால் அக்யூரேட்டாக 3422 தான் கரெக்டாக. இப்போ அதே மாதிரி கார்பன் என்ன படிச்சிருந்துருப்போம்? அதையும் நான் மெட்டல்ஸில் ஹை மெல்டிங் பாயிண்ட் உடையது கார்பன் படிச்சிருந்துருப்போம். ஓகேங்களா, எல்லாமே ஹை மெல்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன சொல்லியாச்சு, அது வந்து திடமாக இருக்கணும். சரிங்களா, சாலிடாக இருக்கணும், ரொம்ப வீக்காக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரெக்டாக, அப்போ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிக்ரோம் யூஸ் பண்ணுறோம். அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, which of the following has no unit? கீழ்கண்ட பின்வரும் நுற்றுள் எதற்கு அலகு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக, இப்போ டென்சிட்டி நம்மளுக்கு அலகு தெரியுமா? ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். அப்போ அதோட அலகு என்னவா இருக்கும்? கேஜி பர் மீட்டர் கியூப்னு இருக்கும். அப்போ என்ன வராது? ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி என்ன ஃபார்முலா? ஒரு பொருளின் அடர்த்தி டிவைடட் பை நீரின் அடர்த்தி. ஒரு பொருளின் அடர்த்தி டிவைடட் பை நீரின் அடர்த்தி. ரிலேட் டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். இதுதான் என்னன்னு படிச்சிருந்திருப்போம்? இந்த சார்படர்த்திக்கு படிச்சிருந்திருப்போம். கரெக்டா, இப்போ இந்த சார்படர்த்திக்கு மேலே அடர்த்திக்குரிய ஃபார்முலா வந்துருது, கீழே அடர்த்திக்குரிய ஃபார்முலா வந்துருது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்? ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? இப்போ இதுக்கு இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு என்ன இருக்காது அப்படின்னா அலகு என்பது இருக்காது. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி. சரிங்களா, டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் என்ன? மீட்டர். ப்ரெஷரோட யூனிட் என்ன? பாஸ்கல். போடுவோமா? கரெக்டா, ஓகே. அடுத்த விஷயம் போலாமா? வேவ் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் வேவ் லென்த். அலை நீளத்தோட எஸ்ஐ அலகுன்னு கேட்டிருக்காங்க. அலை நீளம் தானே, அப்போ அதோட எஸ்ஐ யூனிட் என்னவா இருக்கும்? மீட்டர். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க, a 2 kg block is pushed horizontally with a constant force of 8 Newton. சரிங்களா, 2 கிலோ கொண்ட ஒரு நிறையுடைய ஒரு கட்டையானது, ஒரு கட்டை இருக்கு, அதோட வெயிட் வந்து 2 கிலோ இருக்கு. சரிங்களா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 18 நியூட்டன் கொடுத்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன சொல்றேன் அப்படின்னா தொடர்ந்து என்ன செய்றேன்? அது தள்ளுறேன். அதனால எனக்கு எவ்வளவு முடுக்கம் ஏற்படுகிறது? 7 மீட்டர் பர் செகண்ட் ஏற்படுகிறது. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஏற்படுகிறது. அப்படியே போட்டுடலாமா? அதோட வெயிட் எவ்வளவு இருக்கு? மாஸ் எவ்வளவு இருக்கு? 2 kg இருக்கு. கரெக்டா, அதோட நிறை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது எவ்வளோ ஃபோர்ஸ்? அப்ளைடு. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன்னா அது அப்ளைடு ஃபோர்ஸ் வச்சிருக்கேன். சரிங்களா, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன்? 18 நியூட்டன் கொடுத்துருக்கேன். கரெக்டா, அடுத்து என்ன நடந்திருக்கு? இதனால முடுக்கம் எனக்கு எவ்வளோ ஏற்பட்டிருந்திருக்கு? 7 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஏற்பட்டிருந்திருக்கு. ஆக்சிலரேஷன் ஏற்பட்டிருந்திருக்கு. கரெக்டா, வாட் இஸ் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? இப்படி நான் தள்ளுறதுனால கீழே இருக்கிறதுல எவ்வளோ ஃப்ரிக்ஷன் எனக்கு ஏற்பட்டிருந்திருக்கும் அது கேள்வியை கேட்குறாங்க. சரிங்களா, நான் ஒரு கட்டையை தள்ளுறது மூலியமா எவ்வளோ ஃப்ரிக்ஷன் எனக்கு எவ்வளோ ஏற்பட்டிருந்திருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. கரெக்டாக, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு ஃபோர்ஸ் அப்ளைடு மைனஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா உள்ள ஃபோர்ஸ் எவ்வளவு, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம்ன்றது ஃபார்முலா. சரிங்களா, அப்போ கான்ஸ்டன்டா உள்ள ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிடலாமா? நம்மளுக்கு என்ன இருக்கு? மாஸ் இருக்கு, ஆக்சிலரேஷன் இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். போடும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? மாஸ் எவ்வளவு? 2 கிலோ. கரெக்டா, 2 கிலோ இன்ட்டு ஆக்சிலரேஷன் எவ்வளவு? 7 kg. நம்மளுக்கு எவ்வளோ வந்துடும்? 14 நியூட்டன் அப்படின்றது வந்துடும். இது டைரக்டா எடுத்து இதில் என்ன அப்ளை பண்ண போறேன்? ஃபோர்ஸ் அப்ளைட் எவ்வளவு? 18 நியூட்டன் மைனஸ் 14 நியூட்டன். ஆன்சர் என்ன? 4 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷனோட விசை, அந்த உராய்வு விசை என்பது எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 4 நியூட்டன் இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.